நான் எதிர்பார்க்கல உண்மைக்கும். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சரியான ஆசை சொல்லிக்கணும். சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்படி எல்லாம் பண்றாருன்னு. நீங்க தான் இப்ப எனக்கு இப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆள் இவங்க தான் என்று நீங்க உறுதியா சொல்லணுமே. விளங்கல தம்பியா தான் இருக்கு. தம்பியா உங்களுக்கு வேறு என்னடாப்பா தம்பின்றீங்க, பக்கத்துல நிக்காரு. உங்க ரெண்டு தான் நிமிரத்துல இருந்த தம்பின்றீங்க. பழையதா? தமிழ் பேசும் முருகன் அவருக்கு வணக்கம். இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் களுவஞ்சிக்குடியாது கழுதாவளை பாத்தீங்களா, சரியா தான் இருக்கிறாரு. கழுதாவளை இடத்துக்கு வந்திருக்கிறோம். லொகேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைய தினம் யாருக்கு சர்ப்ரைஸ் பண்ண போக போறோம்னு சொன்னால், புதிதாக திருமணமாகிய தம்பதிகளுக்கு தான் இப்ப சர்ப்ரைஸ் பண்ண போக போறோம். இந்த சர்ப்ரைஸை செய்ய சொன்னது கணவன். புதிதாக திருமணம் பண்ணின அந்த கணவன் தான் மனைவிக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறாரு. இப்ப பாருங்க, பெரிய ஒரு டெடி ஒன்று சொல்ல போனால் எந்த ஊரத்துக்கு இருக்கிற மாதிரி. இப்ப ரினு உடனே சொன்னான், ரினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், கனெக்ஷன் இருக்காம சொன்னான். ஓகே ரினு, இது கணவன் மனைவிக்காக கொடுக்குற கிஃப்ட், நீங்களாம் அப்படி ஆசைப்படக்கூடாது சரியா? பாருங்க சரியா லவ் போல பாருங்க, டெடி பியர் எல்லாம் கொடுக்க போறாரு. பெரிய டெடி பியர் பார்க்க அழகா இருக்கு, ரோஸ் கலர். ஓகேங்க, இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. இது போன்று உங்களுக்கும் நாங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125. இப்ப கேக் இருக்கு, அடுத்தது சில கிஃப்ட்டுகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொண்டு கொடுப்போம். இந்த கல்யாண நிகழ்வுல அந்த மனைவி அந்த மனைவி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னு சொன்னால் இப்ப கணவன் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுப்பா அவைக்கு ஒரு ஐடியா இருக்குமோ இருக்காதோ தெரியல. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் இன்றைய தினம் அவைக்கு கிஃப்ட்டுகள் கொடுப்பாங்க தானே. அப்ப சரியா அவட வாயில என்ன பேர் வருது முதலாவது பார்ப்போம். நீ என்ன சொல்ற? நான் நினைக்கிறேன் இந்த டெடி பியரை பார்த்த உடனே அவ கண்டுபிடிச்சிருவாட நான் நினைக்கிறேன். சரி, அப்ப மத்த கிஃப்ட் எல்லாம் ஓகே பரவாயில்ல, ஆனா அந்த டெடியை பார்த்த உடனே அந்த கல்யாண பெண் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, நீங்களும் பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகேங்க, வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. வணக்கம் அண்ணன். வணக்கம், உங்களுக்கு திருமண நல்வாழ்த்துக்கள். நாங்க உங்களில் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். இன்றைய தினம் உங்களுக்கு ஹாப்பியான நாள் தானே. நாங்க ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு பண்ண போறோம். அப்ப சொல்லணும் அவைக்கு உங்களுக்கு தான், உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்பதான் நாங்க தாரம் சரியா? அப்ப நீங்க கண்டுபிடிக்கணும் யார் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ மிக்கி மந்திரிக்கு பார்க்கலாம். மிக்கி கேட்க கொடுங்க, உங்களுக்கு தான் மந்திரி. வாங்கிடுங்க. கையெல்லாம் தட்டுறாங்க என்ன? சரி ஓகே. ஐடியா இருக்கு யாருண்டு? சத்தியமா இல்லையா? யாரு அப்படி ஐடியா இல்லை யாருண்டு? சரி, இப்ப நீங்க பார்க்கலாம், பெரிய டெடியெல்லாம் தூக்கிட்டு வந்த நான். இப்ப அதெல்லாம் உங்களுக்கு தான் கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. எடமிக்கு ஐடியா இல்லையா யாருண்டு? விளங்கல? நீங்க சொல்லணும். இப்ப எதிர்பார்த்தீங்களா இப்படி மிக்கி மவுஸோட இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு? எதிர்பார்க்கலையா? சொல்லுங்க, யாராவது பேரை சொல்லுங்களேன். எவ்வளவு பேர் நிக்கிறாங்க? இப்ப உங்களுக்கு ஸ்பெஷலா பண்ணக்கூடியவங்க யாரு? சொல்லல அமெரிக்கா சொல்லுங்களேயா, பேரொன்னு சொல்லத்தான் வேணும். இப்ப கிஃப்ட்டுகள் எல்லாம் இருக்கு, அதில் நான் காட்டுவேன். அதுக்கு பிறகு நீங்க உறுதியா சொல்லணும். சரி, கிஃப்ட பாப்போமா? சரி, கேக்க கீழே வச்சிருங்களேன், இல்லாட்டி டேபிள் இல்லையா? சரியா? இப்ப கிஃப்ட்டுகள் எல்லாம் தாரம் பிரிச்சு பாருங்க, பாப்பா என்ன வந்திருக்குன்னு உங்களுக்கு.
இருக்காம சொல்லுவோம் செருப்பு மாதிரி. செருப்பு மாதிரி இருக்கா? பாப்போமே. செருப்பு தான் என்ன? செருப்பு தான் நீங்க சொன்ன மாதிரி. சரி, ஓகே, அடுத்ததை பார்ப்போம். அப்ப இத தொட்டு பார்த்து சொல்லுங்க. அப்போ நீங்க தான் சொல்றீங்களே. பேக்கா? பிஞ்சிருக்கீங்க. சரி, பிரிச்சு பாருங்க. பேக் பிடிச்ச பேக்கா? யார்கிட்ட அதை கேட்டீங்களா? நான் எல்லார்ட்டையும் கேட்கிறேன். எல்லார்ட்டையும் இப்ப சகோதரங்கள்ட்ட எல்லாம் கேட்கிறதா? அப்படி இப்ப யாரா இருக்குமா? இப்ப இந்த எங்களை அனுப்பி வச்சது ஒரு ஆள் தான். ஃபேமிலியா சேர்ந்தெல்லாம் இல்ல, ஒருவங்க தான் எங்களை அனுப்பி வச்சாங்க. இங்க இருக்காங்க. சரியா? இந்த ஹோல்லாம் இருக்கிறாங்க. பாப்போமே. இல்ல இல்ல, யார்கிட்ட ஐடியா கேட்கிற? ஐடியா எல்லாம் கேட்க கூடாது. சரியா? உங்களுக்கு யாரு ஸ்பெஷலா பண்ணுவாங்க? இப்ப எங்களை மிக்கி எல்லாம் சேர்த்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ஸ்பெஷலான ஆட்கள் தானே. அப்ப யாரு? இவரு பாருங்க, முழிச்சு போய் நிக்கிறாரு. யாரா இருக்கும்? நீங்க தான் இப்ப எனக்கு இப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆள் இவங்க தான் என்று நீங்க உறுதியா சொல்லணுமே. விளங்கல? தம்பியா உங்களுக்கு வரு? என்னடாப்பா தம்பின்றீங்க? பக்கத்துல நிக்காரு. உங்க ரெண்டு தான் நிமிரத்துல இருந்த தம்பின்றீங்க. பழையதா? சொல்லுங்களேன். இப்ப நிறைய பேர் இப்ப வெயிட் பண்றாங்க. இப்ப நீங்க கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்களேன். என்ன இவரு தானா? அப்படியா? டெடி பியர் இருக்கு. என்ன விட பெருசா இருக்கு இது? மிக்கி நான் கொடுங்க. மிக்கி வரும்போது சொன்னது அவருக்கு பிடிச்சித்தான் இது. அப்ப 2 தடவை நீட்டுவேன் நான் வாங்கலாட்டி எனக்கு தான் சொல்லி வந்தது. அப்ப நீங்க வாங்கிடுங்க, அவர்கிட்ட பறிச்சிடுங்க. சரியா? 3 தடவை இல்லையா? வாங்கிடுங்க. அடுத்தது உங்களுக்கு பிடிக்குமா? அது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்ப யாரு வாங்கி தருவா? இவருதான் கேட்டதா? அவர்ல எப்ப கேட்ட நீங்க? ஸ்டார்டிங்ல ப்ரோபோஸ் பண்ண ஸ்டார்டிங்ல. இப்ப 2 பேரும் லவ் மேரேஜ் தான்? இல்ல அரேஞ்ச் மேரேஜ். அதுக்குள்ள அரேஞ்சுக்கு போற ஒரு லவ் என்ன? சரி. அப்ப அவர்கிட்ட ஆரம்பத்துல கேட்டுனீங்களா வேணும்னு? அப்ப வாங்கி தரலையா அவரு? பிறகு வாங்கி தரேன்னு சொன்னாரு. பிறகு வாங்கி தரேன்னு சொன்னவர். அப்ப இப்ப வாங்கி தந்திருக்கிறாரு நீங்க சொல்றீங்க. ஆனா இல்லையே, அவர் இல்லையே. கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். இந்த தேதி நான் கேட்டேனா பேக் அனுப்பினா இப்ப குடிச்சிட்டேன். அப்படி இல்லை, நீங்க சொல்லணும். இப்ப எங்களை அனுப்பி வச்சவங்க இப்ப கவலைப்பட போறாங்க. இந்த அக்காவும் கை நிட்டுறாங்க, நிறைய லைன்ல நிக்கிறாங்கன்னு கை நிட்டுறாவோ. யாரு? கன்ஃபார்ம் தான். என்னொன்று மீறிக்கு போட்டோ மீறிக்கு போட்டோ பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. சரி, போட்டோ ஃப்ரேம் பார்ப்போம். சரியா? சரி, டெடி பியரை முன்னுக்கு வைப்போம். இதை 2 பேரும் பிரிச்சு பாருங்க. சரி, ஓகே. படமெல்லாம் அனுப்புறாங்க. அண்ணனே கன்ஃபியூஸ் ஆறு யாரா இருக்கும் இப்படி ஸ்பெஷலா செய்யறாங்களே. பேர் போட்டுக்கேன்னு வருங்க. யார் அனுப்பிடுங்க? மை டியர் விட்டுறீங்க. சரி, போட்டோ பிரேம பார்த்ததுக்கு பிறகு உறுதியாயிட்டு நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னது தானே வரணும், வேற யார பேரும் வரல, இவரு தானே சொன்னீங்க. சரியா? அண்ணனுக்கு சந்தோஷம் தானே? அண்ணன் எப்ப ரொம்ப சந்தோஷம். எப்ப பிளான் பண்ணின? ஒரு கிழமையாதான் ஐடியா வந்தது. அப்ப ஏற்கனவே கேட்டது கல்யாணம் இந்த ரிசப்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்க. சரி, நீங்க எதிர்பார்த்தீங்களா?
சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப இப்படி உங்களுக்கு இந்த மறக்க முடியாத இப்ப கிஃப்ட்டுகள் எல்லாம் இப்ப தந்ததுக்கு இப்ப இவருக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்களேன். அதான் வாழ்க்கையே கொடுத்துருக்கேன், அப்புறம் என்ன கொடுக்குறேன்? அப்படி வாழ்க்கையை உங்களை கொடுத்தாவே அது என்னது? அண்ணன் நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க வேற ராஜ்யம் சொன்ன வளமையால அப்படித்தானே சொல்றேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? நல்ல தேங்க்ஸ் சோ மச். நான் எதிர்பார்க்கல உண்மைக்கும். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சரியான ஆசை. சொல்லிக்கணும். சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்படி எல்லாம் பண்றாருன்னு. சார் சரி, ஆனந்த கண்ணீர் தானே என்ன? அதோட கண்ணு